திருவண்ணாமலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் 4 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. தங்கும் விடுதியில் 2 ஆண் 2 பெண் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததால் அதிர்ச்சியூட்டும் சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. கிரிவலப்பாதையில் சூரியலிங்கம் அருகில் உள்ள டிவைன் ஃபார்ம் ஹவுஸிலிருந்து இந்த 4 சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சசிகுமார் இணைப்பில் இருக்கிறார். சசிகுமார், வணக்கம். இங்க தனியார் தங்கும் விடுதியிலிருந்து 4 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவங்க 4 பேரும் யாரு அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கா? முழு விவரம் என்ன? வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை சுற்றியுள்ள 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் செயல்படக்கூடிய தனியார் தங்கும் விடுதி, அதாவது டிவைன் ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே என்று சொல்லக்கூடிய அந்த தங்கும் விடுதியில் சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் அவர்களுடைய பிள்ளைகள் 2 பேர் என 4 பேர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அறை இருக்கிறதா என்று தொலைபேசி மூலமாக விசாரித்து இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் ஆன்லைன் மூலமாக நேற்று மதியம் தங்குவதற்கு நேற்று காலை ரூம் புக் செய்திருக்கின்றனர். நேற்று மதியம் 1 மணிக்கு வந்து சேர்ந்த இவர்கள் சென்னையை சேர்ந்த ஸ்ரீ மகா கால வியாசர் 40 வயதான இவர், அவருடைய மனைவி ருக்மணி பிரியா மற்றும் அவரது 15 வயதான மகள் ஜலந்தரி மற்றும் 17 வயதான மகன் ஆகாஷ்குமார் ஆகியோருடன் வந்து நேற்று மதியம் 1 மணி அளவில் வந்து தங்கியிருக்கின்றனர். நேற்றும் வழக்கம் போல் இரவு உணவு அருந்திவிட்டு ரூமுக்குள் சென்றவர்கள் காலை நீண்ட நேரமாகியும் ரூமை விட்டு வெளியே வராததால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் சந்தேகத்தின் பேரில் ரூமின் அருகில் சென்று பார்த்துள்ளனர். ரூமினுடைய ஜன்னல் கதவு ஸ்கிரீன் ஆனது லேசாக திறந்திருந்திருக்கிறது. மேலும் அப்போ அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அவர்களுடைய உடல்கள் வித்தியாசமான முறையில் அவர்கள் படுத்திருப்பதை அறிந்து அருகில் இருந்தவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து கிழக்கு காவல் நிலைய போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அங்கு விரைந்து வந்து கதவை உள்பக்கமாக தாளிட்டிருந்த கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அவர்கள் இறந்த நிலையில் 4 பேரும் கிடந்தவர்களை அவர்களுடைய சடலத்தை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினருடைய முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் தங்களுடைய பணி முடிந்து விட்டதாக, இறைவனடி சேருவதாக ஆடியோவும் வீடியோ ஒன்றும் செய்து வைத்துவிட்டு இறந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இவர்களுடைய பூர்வீகம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தற்போது இந்த பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். உடற்கூறாய்வின் முடிவிலேயே இவர்களுடைய இறப்பு குறித்த முழு விவரம் தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.